வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு எஸ்எஸ் ரேங்க் ஹண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப அந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க கதைக்குள்ள போலாம். நான் ஏஜ் அது மட்டும் இல்லை, இது நம்ம ஏஜ் வாய்ஸ் கதையோட ஓப்பனிங்ல நம்மளோட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த வேம்பயர் கூட பயங்கரமாக சண்டை போட்டிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த வேம்பயரோட பேஸ் 2 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்போ கூட ஹீரோ சும்மா இருக்க மாட்டான். வாடா வாடா அச்சிக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த வேம்பயரோட தலையும் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்திருப்பான். அதுலேயும் முக்கியமாக ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா பிளட் வெப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பனை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் போட்டு பொழந்திருப்பான். அடி பார்த்தீங்கன்னா தரமாக இருந்திருக்கும். நம்மளோட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கும்போது அந்த வேம்பயர் பார்த்தீங்கன்னா இன்னும் செத்துருக்காது. அதுவும் நம்மளோட ஹீரோ பார்த்து நீ என்ன நினைச்சிட்ட, உன்னால் நான் தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இதை வந்து ஹீரோ பார்த்துருப்பான். ஹீரோ செம்ம கடுப்பாக இருப்பான். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் நீ உன்னோட வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருப்பான். இந்த பக்கம் அந்த வேம்பயரும் தெளிவா சொல்லியிருக்கோம், என்ன தம்பி நீ எவ்வளவுதான் என்ன பீஸ் பீஸா வெட்டினாலும் சரி நான் கண்டிப்பா ரீஜெனரேட் ஆயிடுவேன், ஆனா வெட்டி கண்டிப்பா உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பயர் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா ஸ்பேர் எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஸ்பீரை வச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த வேம்பயரை பாத்தீங்கன்னா லாக் பண்ணும்போது இதை பார்த்து அந்த வேம்பயரும் ஷாக் ஆயிருக்கும். ஆமா என்ன நடக்குது, எதனால என்னோட பாடி மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பயர் பாத்தீங்கன்னா ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும்போதே நம்மளோட ஹீரோ பார்த்திருப்பான். கண்டிப்பா உன்னால மூவ் பண்ண முடியாது, ஏன்னா நான் உன் மேல பைண்டிங் மேஜிக் வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஆடாம அசையாம இல்லை, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு கிடைச்ச பிளட் செக்கிங் அப்படின்னு சொல்ற ஸ்கில்ல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த வேம்பயரோட பிளட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்பில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். அந்த ஆர்பில் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிளட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவால பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பாத்தீங்க அப்படின்னா பிளட் மோனார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓனரால் மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது தலைவனும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஹீரோட பாஸ்ட் லைஃப்ல நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா பிளட் மோனார்க்கா மாறி இருப்பாரு. அதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா தலைவர் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சடனா பாத்தீங்க அப்படின்னா ஹிடன் கேட் வந்து அப்பியர் ஆயிருக்கும். தெரியாம பாத்தீங்கன்னா கேட்குள்ள போய் மாட்டி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த பர்சன் பாத்தீங்கன்னா ஒரு ஹீலரா இருந்திருப்பான். அந்த மாட்டின பர்சனும் எப்படி ஒன்று தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பான். பட் அவனால பாத்தீங்கன்னா தப்பிச்சு போக முடிஞ்சிருக்காது. அதே சேம் டைம்ல பாஸ் கூட பாத்தீங்கன்னா சண்டை போடும்போது அவன் தோத்தும் போயிருப்பான். அண்ட் அவன் வேம்பயராவும் பாத்தீங்கன்னா மாறி இருப்பான். பட் இங்க பஞ்சாயத்து என்ன அப்படின்னா ஒரு ஹீலரா இருக்க காரணத்தினால அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா அவன் ஸ்டாப் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம அது எப்படி ஒன்று பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நியூட்ரலைஸ் பண்ணியிருப்பான். அதே சமயம் அமைதியா இல்லாம அங்க இருக்கக்கூடிய பாஸே பாத்தீங்கன்னா போட்டு தள்ளியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த பர்சன் பாத்தீங்கன்னா ஒரு புது பிளட் லைனை பாத்தீங்கன்னா அவேக்கன் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு பிளட் மோனார்க்கா பாத்தீங்கன்னா மாறி இருப்பான். அது மட்டும் இல்லாம பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர வில்லனா வந்திருப்பான். இந்த எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஞாபகம் வந்திருக்கும். அப்படி இருக்கும்போதே நல்ல வேலைப்பா அவ வந்து இது கண்டுபிடிச்சு போட்டு தள்ளத்துக்குள்ள நான் வந்து போட்டு தள்ளிட்டு இந்த கேட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். அண்ட் டிராகன் பிளட் கம்பேர் பண்ணும்போது இந்த வேம்பயர் பிளட் பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது, அசால்ட் தான். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா தலைவனுக்கு லைட்டா வருத்தமா இருந்திருக்கும். அந்த வேம்பயர் பிளட் மட்டும் கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கும்போதே தலைவனுக்கு பாத்தீங்கன்னா டக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். இதை ஹீரோ பார்த்திருப்பான். என்ன பாச்சு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு புது ட்ரைட் கிடைச்சிருக்கு, அதான் பாத்தீங்க அப்படின்னா நியூ பிளட் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வரும்போதே இதை பார்த்த ஹீரோ ஆடி போயிருப்பான். இது நியூ பிளட்டா, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா ஷாக்ல பார்க்கும்போதே அந்த நியூ பிளட்ல ஹீரோக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கில் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அது எல்லாமே பாத்தீங்கன்னா எஸ் ரேங்க்ல இருந்திருக்கும். இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். அடேங்கப்பா இது எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோவும் பாத்தீங்கன்னா இதை வச்சு அதை ஓபன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு பாத்தீங்கன்னா லைட்டா டவுட் வந்திருக்கும். அப்படி இருக்கும்போதே எதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூ பிளட் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணும்போது டக்கு நம்மளோட ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அந்த வேம்பயரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்கில் பாத்தீங்க அப்படின்னா அன்லாக் ஆயிருக்கும். இதை ஹீரோ பார்த்திருப்பான். அடேங்கப்பா அடிச்சுதா பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பாத்தீங்கன்னா சரியான குஷியா இருந்திருக்கும். நம்மளோட ஹீரோவும் பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாமே பாத்தீங்கன்னா எஸ் ரேங்க்ல இருந்திருக்கும். தலைவனும் பார்த்திருப்பான். அவனுக்கு லைட்டா டவுட் வந்திருக்கும். ஏன்னா ஹீரோ கேள்விப்பட்டா அந்த பிளட் மோனார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சன் பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து இந்த நியூ பிளட் ரீச் பண்ணும்போது அவனுக்கு ஜஸ்ட் ஏ பிளஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன எனக்கு மட்டும் எஸ் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஸ்கில்லுமே என்ன எஸ் ரேங்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். எதுவா இருந்தா என்ன அடிச்சது லக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி இருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது இந்த வேலை இங்க முடிஞ்சுதே, இப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய நெட்சஸ் அகாடமிக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்கன்னா கெத்தா கிளம்ப அப்படியே கட் பண்ணி நெட்சஸ் அகாடமில ஜூனாவும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்சன் வந்து மீட் பண்ண போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜூனா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த பர்சன் உள்ள சொல்லியிருப்பான். ஜூனா உள்ள வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம அவளும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பா நாளைக்கு பாத்தீங்கன்னா சூயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹண்டர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கில்டில் வந்து ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஜூனா பாத்தீங்கன்னா சொல்லும்போது இதை வந்து அங்க இருக்கிற அந்த பர்சன் பார்த்திருப்பான். அப்படி இருக்கும்போது அவன் மேல ஒரு கண்ணு வைக்கலாம். ஏன்னா அவன் ரொம்ப முக்கியமான ஆள். அப்படி இருக்கும்போது அவனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஏற்பாடையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கில்டு லீடரான டூயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம யோ ஜின்னு இனி இங்க படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா ஜின் பாத்தீங்கன்னா சோஃபாலே படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். இதை பார்த்த ஜின்னோ எப்பா வந்துட்டியா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா நீ எங்க போன, அது மட்டும் இல்லாம உன்னையெல்லாம்
எல்லாம் ரூம்மேட்டா வச்சிருந்தா தெருவில் தாண்டா படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஜின்னும் பார்த்து மென்ஷன் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில நீ நிறைய விஷயத்த பண்ணிருக்க, அதாவது அவ்வளவு பெரிய டவர் வந்து கிளியர் பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம என்னோட ரூம்மேட்டாவும் ஆயிருக்க. அப்படி இருக்கும்போது நீ நான் இப்ப பார்ட்னர், அதனால உன் கூட ஜாலியா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா உன்ன ஆள காணோம். சரி ஓகே நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே நான் அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின்னும் பார்த்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பான். அப்படி இருக்கும்போது பார்ட்டி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் பார்த்துட்டு கேட்கும்போது இதை வந்து அங்க கூட ஹீரோ பார்த்துருப்பான். சரி ஓகே எனக்கு புரியுது ஏன்னா எக்கச்சக்கமான வேலை என்னால் உனக்கு வந்துச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு மென்ஷன் பண்ணும்போது இதை வந்து அங்க கூட ஜின்னும் பார்த்துருப்பான். ஆமா வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஜின்னை பார்த்து கவலைப்படாத போக போக இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்த ஜின்னெல்லாம் ஷாக் ஆயிருப்பான். உன் சிரிப்பே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜின்னு ஹீரோவும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக ஜின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் நல்ல ஃப்ரெண்டாவே மாறி இருப்பான். உன்னை பார்த்தாலே தெரியுது நல்ல பணக்காரன் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கலாய்க்கும் போது இதை வந்து அங்கே இருக்கிற ஜின் பார்த்துருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஜின் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பான். ஆமாமா நான் சான் ஃபேமிலியோட மெம்பர் ஆச்சு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நான் ஒரு பணக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கா, சரி ஓகே அப்படி இருக்கும்போது நாம் ஒரு டீல் வச்சுக்கலாம். நான் என்னை பற்றி ரகசியத்தை உன்ட்ட சொல்கிறேன், அதே மாதிரி நீ உன்னை பற்றின ரகசியத்தை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான். நான் சான் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான், பட் பஞ்சாயத்து என்ன அப்படின்னா நான் டைரக்ட் சன் கிடையாது, நான் இன்டைரக்ட் சன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அவன் யார்ட்டையுமே சொல்லாத ஒரு ரகசியத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோட்ட சொல்லும் போதே ஹீரோவும் பார்த்துருப்பான். அப்போ நிஜமாலுமே அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ஜின் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான். உண்மையே சொல்ல போனா நான் சான் ஃபேமிலியோட பையன் தான். அதே மாதிரி பார்த்தோம்னா சான் ஃபேமிலியில் எக்கச்சக்கமான பசங்க இருக்காங்க, பட் அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா வேற வேற. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா பண்ண சேட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஜின் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பான். அப்படி இருக்கும்போதே சொத்தை பிரிச்சாங்க, அதாவது ஷேர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா வராது. அப்படி இருக்கும்போதே நானே சம்பாதிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நானே என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்துருப்பான். பரவாயில்லத்தில் எதுவாக இருந்தாலும் சரி நிஜமாலுமே மாஸ் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்தீங்கன்னா சேரப் பண்ணும்போது இதை வந்து ஜின் பார்த்துருப்பான். சரி ஓகே ஓகே விடுப்பா ரொம்ப பாராட்டாத அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக பேசியிருப்பான். அதே சேம் டைம்ல சரி ஓகே அப்படி இருக்கும்போதே நாம இப்போ சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிளம்பி வந்திருப்பான். ஜின்னும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்க இது வந்து ஹீரோ பார்த்துருப்பான். டேய் இன்னைக்கு வீக்கெண்டு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கூடிய வேலை செய்ய போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே ஜின்னோ ஆமாமா எக்கச்சக்கமான வேலை இருக்கு அப்படி இருக்கும்போது நான் தான் போய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் பார்த்தீங்கன்னா டீ போட்டுட்டு இருக்கும்போதே இதை வந்து ஹீரோ பார்த்துருப்பான். ஆமா நீ இன்னைக்கு என்னமோ நெட்ஸிஸ் அகாடமிக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து ஹீரோ பார்த்துருப்பான். ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம நான் நேற்று நைட்டு தான் லெவல் 50 வந்து ரீச் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு ஜின்னெல்லாம் ஆடி போயிருப்பான், குடிச்சிட்டு இருந்தா துப்பி இருப்பான். டேய் நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் கேட்டுப்பான். டேய் நேற்று காலை தானே லெவல் 40 இருந்து அதுக்குள்ளே அப்புறம் சாயங்காலம் லெவல் 50க்கு வந்த என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின்னும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பான். இதை வந்து அங்கே கூட ஹீரோ பார்த்துருப்பான். அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லும் போதே ஜின்னும் ஹீரோ பார்த்துட்டு உனக்குள்ள எக்கச்சக்கமான ரகசியம் மறைஞ்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் கேட்டுப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ மேல எங்கேயும் பார்க்கும்போதே ஹீரோவும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க நெட்ஸிஸ் அகாடமிக்கு போக போற அப்படி இருக்கும்போது இப்படியா போக போற, உனக்கு ஒரு பக்காவான சூட்டை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படி இருக்கும்போது போட்டு மஜாவா கிளம்பு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்கே கூட ஜின் பார்த்துமே ஹீரோ தள்ளிட்டு போக ஹீரோ பார்த்துருப்பான். வேணாடா வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா காரும் கொடுத்துருப்பான். அப்படியே கட் பண்ணி நல்ல ஒரு ரிச்சான காரு பயங்கர வேகமா பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஸிஸ் அகாடமியில வந்து நின்றுக்கும். தலைவன் தான் பார்த்தீங்கன்னா கெத்தா உள்ள இருந்து இறங்கி வந்திருப்பான். ஹீரோ பார்க்கறதுக்கு மாசா இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இதை வந்து அங்க இருக்கக்கூடிய டாங் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டு மாஸ்டரும் பார்த்திருப்பாரு. அவரு ஷாக் ஆயிருப்பாரு. ஆமா நீங்க தானே சூயின் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டு அவரும் பார்த்தீங்கன்னா காடை கொடுத்துருப்பாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி பார்த்தீங்கன்னா போயிருக்கும். டாங் ஹீரோ பார்த்து நீங்க பப்ளிக் சர்வெண்டா மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ மென்ஷன் பண்ணியிருப்பான். அது உண்மைதான், நான் வந்து ஒரு சிவில் சர்வெண்டா மாறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது இதை வந்து டாங் பார்த்திருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க பிரைவேட் கில்ட் வந்து சூஸ் பண்ணீங்க, அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிரேட் 5 எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மென்ஷன் பண்ணியிருப்பான். அப்படி இருக்கும்போது அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய டாங் பார்த்திருப்பான். அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி எங்களை யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ தெளிவா மென்ஷன் பண்ணியிருப்பான். இந்த பாருங்க நான் மட்டும் உங்களை யூஸ் பண்ணல, நீங்க தாராளமா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அதுல நம்ம ரெண்டு பேத்துக்குமே நல்லது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது இதை வந்து டாங் பார்த்திருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது நீங்க முன்ன சொன்ன விஷயத்தை பத்தி என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டாங் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ஜூனாவும் பேசின விஷயத்தை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பான். தலைவன் பார்த்தீங்கன்னா ஜூனா கிட்ட உங்களுக்கு இதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருப்பான். அப்படி இருக்கும்போது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய டாங் கேட்டிருப்பான். எங்களோட அகாடமி இந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போது இதை நீங்க யூஸ் பண்ணிக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாங் பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ அமைதியா பார்த்திருப்பான். அண்ட் உண்மையை சொல்ல போனா உங்களோட திறமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எக்கச்சக்கமான கில்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் பண்றதுக்காக
வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க எதுக்காக எங்க கூட எது சொன்னாலும் நாங்க கேட்டுக்கிறோமே அதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய டாங் பாத்தீங்கன்னா கேட்கும்போதே இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ அமைதியா பார்க்க நீங்க உண்மையான காரணத்தை சொன்னீங்க அப்படின்னா அது எங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கொடுக்கும். என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய டாங் பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா அமைதியா பார்க்க இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா இங்கே முடியுது. அது மட்டும் இல்லாம எனக்கும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா டவுட் இருந்துச்சு. இத்தனை அகாடமி இருக்கும்போது எதுக்காக ஹீரோ பாத்தீங்கன்னா நெக்ஸஸ் அகாடமி மட்டும்